வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் A to Z நந்தினி பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு எப்படி கற்றுக்கிறது, அதனால பணம் செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு வருத்தம் நிறையாவே இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆங்கில மொழியில் முக்கியத்துவம் பெருகி வருவதை கண்கூடாவே நம்ம பார்க்குறோம். பொது இடங்களில் நடக்கும் உரையாடலில் கூட அது அப்பட்டமாக வெளியில் வருது. ஆங்கிலத்தில் தான் முழுமையாக பேசுகிறாங்க இன்னைக்கு. படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் பேசுகிற நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக நான் அப்லோடு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியில் அடிப்படை, அதாவது ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட வீட்டில் இருந்தபடியே எங்கேயும் போகாமல் யாருடைய உதவியுமே இல்லாமல் உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே அந்த மொழியை உங்களால் கற்றுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய சவாலாக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும். தமிழ்லேயே தான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோடது ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற மாறாத விருப்பமும் ஓரளவு உழைப்பும் இருந்தால் நிச்சயமாக உங்களால் ஆங்கிலம் பேச முடியும். ஏனென்றால் இந்த வீடியோவில் கையாண்டிருக்கும் முறையான பாட அமைப்பும் பாடங்களோட கூடிய விளக்கங்களும் ஆங்கில எழுத்துக்களை எழுத கற்றுக் கொடுக்கும் விதமும் உங்களுக்கு அம்மொழியை எளிதாக கற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோவில் ஆங்கில மொழியின் அடிப்படை எழுத்துக்கள், சிறு சிறு வாக்கியங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவையான விவரங்கள் ஆங்கிலத்தில் பிழையின்றி நல்ல பேச தேர்ச்சி பெறுவீர்கள் என்பதில் இதில் ஐயமில்லை. உறுதியாக நான் நிச்சயமாக கூறுகிறேன். இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம முதல் பாடமா எதை கற்றுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில எழுத்துக்களில் கேபிட்டல் லெட்டர் எது, ஸ்மால் லெட்டர் எது, அதை உச்சரிக்கும் முறை எப்படி, எழுதுகிற முறை எப்படி, அதுக்கப்புறம் இந்த இதுலேயே வீடியோவில் உங்களுக்கு பயிற்சிகளும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த பயிற்சியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த பயிற்சியை நீங்கள் நல்ல பயிற்சி ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதனுடைய தொடர்ச்சி வீடியோவை நீங்கள் பாருங்கள். வாங்க பாடத்துக்கு போகலாம். முதலாவதா ஆங்கில மொழியில எழுத்துக்களை தெரிந்து கொள்வோம். ஆங்கிலத்தில் மொத்தம் 26 எழுத்து மட்டுமே இருக்கு. அதனால இதை ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணிக்க முடியும், சீக்கிரம் கற்றுக்கவும் முடியும். ஆங்கிலம் ஒன்றும் கஷ்டமான மொழி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான மொழி. நம்ம தமிழ் இப்படி சரளமா பேசுறோமோ அதே மாதிரி தான் ஆங்கிலமும் ஒரு மொழி. ஆங்கில எழுத்துக்கள் 26ஐயும் அவற்றை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆங்கில எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை அந்தந்த எழுத்துக்கு அருகிலேயே தமிழ் சொல் புரிய வைக்கும். அந்த தமிழ் சொற்களில் கோடிட்ட எழுத்தினை முதலில் தனியாக உச்சரித்து பாருங்கள். அதே போல் அதன் அருகில் உள்ள ஆங்கில எழுத்தையும் நீங்கள் உச்சரிக்க வேண்டும். பாருங்க, இப்போ கேபிட்டல் ஏ ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து ஸ்மால் ஏ இருக்கு. அதே நான் தமிழில் எழுதியிருக்கேன் ஏன்னு. இந்த சைடு பாருங்க, ஒரு ஏடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அந்த ஏடுங்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எழுத்தை நம்ம ஏடு அப்படின்னு எப்படி நம்ம உச்சரிப்போமோ அதனுடைய உச்சரிப்பு எழுத்து தான் அதை ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, கேபிட்டல் பி பக்கத்திலேயே ஸ்மால் பியும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாருங்க பி, நம்ம பி அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிப்போம் இல்லைங்களா, அதாவது நெடில் பி அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துருக்கு. அப்போ நெடில் பி நம்ம எப்படி உச்சரிப்போமோ அதே மாதிரி உச்சரிக்கணும். அதாவது பீமன் அப்படிங்கிறது பிங்கிறது போட்டுட்டு இருக்கேன் பாருங்க, அந்த பீமன் எப்படி உச்சரிக்கணுமோ அந்த பி மாட்டம்தான் இந்த கேபிட்டல் பியும் ஸ்மால் பியும் நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, கேபிட்டல் சி ஸ்மால் சி, அதை சி, அதாவது சிம்லா அப்படின்னு சொல்லும்போது அந்த சி சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய உச்சரிப்பு தான் சி.
இதில் பாருங்கள், கேபிட்டல் டி ஸ்மால் டி, அது டி, அதாவது டில்லி. அதாவது தமிழில் டி தான் நம்ம போடணும். ஆனால் இந்த டில்லிங்கிறத நம்ம எப்படி உச்சரிப்போம், டில்லி. அந்த அதாவது அழுத்தமாக அந்த டி சொல்லணும். அந்த டில்லி அப்படிங்கிற அந்த டி தான், அந்த அடிக்கோட்டு இருக்கிற அந்த உச்சரிப்பு தான் இந்த டியை சொல்லும்போது நம்ம சொல்லணும். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக நம்ம உச்சரித்தா மட்டும்தான் சரியாக நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்கள், கேபிட்டல் இ ஸ்மால் இ, அடுத்து இ கொடுத்துருக்குறேன். இதில் ஈக்கள் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறது தான், அதாவது ஈங்கிறதுல நான் போட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த ஈக்கள் ஈ எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஈங்கிறத நம்ம உச்சரிக்கணும். கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப். இந்த எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சரியான உச்சரிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதனால மட்டும்தான் இந்த எஃப் அப்படிங்கிறத மட்டும் நான் எழுதியிருக்கேன் தமிழில். அடுத்து பாருங்கள், கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. இந்த ஜி ஜிலேபி, அந்த ஜிலேபின்னு உச்சரிக்கும் போது அந்த ஜி வருது இல்லைங்களா, அதனுடைய உச்சரிப்பு தான் இந்த எழுத்துக்கு ஜி அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து பாருங்கள், கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஹெச். ஹெச் இதுக்கு வந்து இப்போ எஃப்க்கு எப்படி சரியான தமிழ் சொல் இல்லையோ அதே மாதிரி இந்த ஹெச் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு சரியான தமிழ் சொல் இல்லை. அதாவது ஹெச் அப்படிங்கிறது வந்து ஹச்சுன்னு தும்புறோம் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, சத்தமாக சொல்ல சொல்ல தான் அந்த உச்சரிப்பு சரியாக உங்களுக்கு வரும். ஹெச். கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ. ஐ பாருங்க, ஐவர். ஐவருங்கிறதுல ஐங்கிறத போட்டுட்ருக்கேன். அந்த ஐவர்னு வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த ஐ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஐயினுடைய உச்சரிப்பு தான் இந்த எழுத்துக்கு ஐ அப்படின்னு உச்சரிக்கணும். கேபிட்டல் ஜே ஸ்மால் ஜே. ஜே ஜென்மம். அடுத்த ஜென்மம் சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஜே ஜே அடிக்கோட்டிருக்கேன் பாருங்க. ஜே, அந்த ஜேவை எப்படி உச்சரிக்கிறோமோ அதனுடைய உச்சரிப்பு தான் இந்த எழுத்துக்கு வரணும். அடுத்து கேபிட்டல் கே ஸ்மால் கே. இந்த கேல பாருங்க, ஒத்த கொம்பு இருக்கிற கேவும் வரும், ரெட்டை கொம்பு இருக்கிற கேவும் வரும். இந்த கேவுக்கு வந்து இந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு ரெண்டுக்குமே வந்து இந்த கே அப்படிங்கிற இங்கிலீஷ் லெட்டரை தான் நம்ம பயன்படுத்தணும். கேங்கிறத எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, கெடுதல் கேள்வி. இந்த கே கே எப்படி உச்சரிக்கின்றோமோ அதே மாதிரி தான் இந்த கேவுக்கும் நம்ம உச்சரிப்பு கொடுக்கணும். எல், கேபிட்டல் எல் ஸ்மால் எல். இந்த எல் அப்படிங்கிறது எல்லாம். அந்த எல்லாம் அப்படின்னு உச்சரிக்கும் போது அந்த எல் அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா, அந்த எல்லினுடைய உச்சரிப்பு தான் இந்த எல்லோடைய உச்சரிப்பு. எல்லாம், எல். கேபிட்டல் எம் ஸ்மால் எம். எம், எம்மை. எம்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த எம் அப்படிங்கிற உச்சரிப்பு தான் இந்த எம் அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு உச்சரிப்பு. எம்மை, எம், எம். கேபிட்டல் என் ஸ்மால் என். என்று. என் அப்படிங்கிறதனுடைய உச்சரிப்பு தான் இந்த என் அப்படிங்கிற உச்சரிப்பு. கேபிட்டல் ஓ ஸ்மால் ஓ. ஓடினான். ஓடினான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓ உச்சரிப்பு வருது இல்லைங்களா, அதனுடைய உச்சரிப்பு தான் இந்த லெட்டரினுடைய உச்சரிப்பு. கேபிட்டல் பி ஸ்மால் பி. பி பித்தளை சொல்கிறோம் இல்லைங்களா, பித்தளை. அதாவது அந்த இப்பு அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக நமக்கு வருது. பித்தளை, அந்த பி பித்தளைன்னு சொல்லும்போது முன்னாடி நம்ம அந்த பி எப்படி உச்சரிப்போமோ அதனுடைய உச்சரிப்பு தான் இந்த பி அப்படிங்கிறதுக்குரிய உச்சரிப்பு. கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ. கியூ வரிசை. கியூ வரிசைன்னு சொல்லும்போது அந்த கியூ எப்படி உச்சரிக்கிறோமோ அதனுடைய உச்சரிப்பு தான் இந்த கியூ அப்படிங்கிற இந்த லெட்டருக்குரிய. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஆர், ஆற்காடு. ஆற்காடுன்னு சொல்லும்போது ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய உச்சரிப்பு தான் இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு.
கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ். எஸ் அதாவது எஸ்டேட். அந்த எஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது அந்த எஸ் அப்படின்ற வரக்கூடிய உச்சரிப்பு தான் இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தினுடைய உச்சரிப்பு. கேபிட்டல் டி ஸ்மால் டி. டின். டின் அப்படிங்கிறது தான் இந்த டி அப்படிங்கிறதுக்குரிய உச்சரிப்பு. கேபிட்டல் யூ ஸ்மால் யூ. கேபிட்டல் யூ ஸ்மால் யூ. யூதர். யூதர் அப்படின்னு நம்ம அதை சொல்லும்போது அந்த யூங்கிறதனுடைய உச்சரிப்பு தான் இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு. கேபிட்டல் வி ஸ்மால் வி. இ விலை. விலை அப்படின்னு சொல்லும்போது அந்த விங்கிறனுடைய உச்சரிப்பு தான் இந்த எழுத்தினுடைய வி அப்படிங்கிறதுக்கு உச்சரிப்பு. கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. நம்ம இதுக்கு முன்னாடி எஃப்பும் ஹெச்சும் பார்த்தோம். அதில் எப்படி சரியான உச்சரிப்பு தமிழில் இல்லையோ அதே மாதிரி தான் டபிள்யூ அப்படிங்கிறதுக்கும் சரியானதொரு உச்சரிப்பு இல்லை. கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ். எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேன்னு சொல்லும்போது அந்த எக்ஸுங்கிறத எப்படி உச்சரிக்கிறோமோ அந்த உச்சரிப்பு தான் இந்த எக்ஸ் அப்படிங்கிற எழுத்தினுடைய உச்சரிப்பு. கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஒய்யாரி. ஒய்யாரி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒய் அப்படின்ற உச்சரிப்பு தான் இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு. கேபிட்டல் ஜெட் ஸ்மால் ஜெட். இந்த எழுத்தின் உச்சரிப்பும் சரியான தமிழ் சொல்ல இல்லை. இப்போ இந்த 26 எழுத்து நம்ம பார்த்தோம். இந்த 26 எழுத்துலையுமே மொத்தம் 4 எழுத்துக்கு சரியான உச்சரிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதில் பாருங்க, தேர்வுன்னு சொல்லி கொடுத்து ஒரு 15 டேஸ் கொடுத்து நான் கொடுத்துருக்குறேன். இந்த 15 டேஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு ஷீட்லேயோ நோட்லேயோ ஏதோ ஒன்றில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை பாருங்கள், பிக்கு அப்புறம் என்ன வரணும், டிக்கு அப்புறம் என்ன வரணும், எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், ஜிக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும். நீங்கள் இப்போ இந்த 26 லெட்டரையும் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த எழுத்துக்கு அப்புறம் என்ன வருங்கிறதையும் உங்களால் சொல்ல முடியும். அடுத்து தேர்வு 2ன்னு சொல்லி கொடுத்து ஏலேருந்து ஜெட் வரைக்கும் கேபிட்டல் லெட்டரும் ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஸ்மால் லெட்டர்லையும் நான் உங்களுக்கு டேஸ் கொடுத்துருக்குறேன். இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் சீக்கிரம் இதில் தேர்ச்சி பெற்றுவீங்க. அடுத்து 3வது தேர்வில் ஏலேருந்து ஜெட்டு வரைக்கும் எல்லா எழுத்துக்களையும் நீங்களாக தான் எழுதணும். இதை நீங்கள் நல்லா பயிற்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா இந்த எழுத்து ஒன்று கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா பார்த்து எழுதவோ யாராவது சொல்ல சொல்லியோ நீங்கள் எழுதாமல் நீங்களாக எழுதுவீங்க. இதில் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.